இன்னைக்கு மொட்டை மாடியில சூப்பரா மீன் குழம்பு வச்சு பார்த்துடலாமா? எனக்கு விறகடுக்குல சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டாச்சு. அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி நான் வைக்கல. யார் இந்த மீன் குழம்பு வச்சிருப்பாங்க கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இது சீக்ரெட் பவுடர் சொல்ல மாட்டோம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சு பேஸ்ட் மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கரைச்சலை ஊத்திக்கிட்டோம். இதுல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி கரைச்சல் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம். அந்த உப்பும் பார்த்துக்கிட்டா செம்மையா இருந்துச்சு. அந்த சீக்ரெட் மசாலா வேணும் அப்படின்னா மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொதிக்கிற ஸ்டேஜ்ல மீன் எல்லாமே போட்டாச்சு. நல்லா மீன் கொதிக்கிறப்ப நம்ம சீக்ரெட் மசாலா பவுடர் எடுத்து தூவியாச்சு. அப்படியே கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சாச்சு. மசாலா போட்டு வச்சிருந்த மீனை சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னைக்கு லஞ்ச் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் சூப்பரா இருந்தது. உங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு கமெண்ட்